மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அடுத்த நகரி கிராமத்தில் தொழிற்சாலை கழிவுநீரை விளைநிலத்தில் கலந்துவிடும் ஊராட்சி நிர்வாகத்தின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கியிருக்கலாம். ஜெகநாத், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே ஐயங்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட நகரி கிராமம் இருக்கிறது. இங்கு மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அருகே சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாய நிலங்கள் உள்ளது. இந்த விவசாய நிலங்களுக்கு பாசன வசதிக்காக நெடுஞ்சாலைக்கு மறுபுறத்தில் உள்ள கம்மாய் பாசனம் மட்டுமே நீர் ஆதாரமாக இருக்கிறது. இந்த நிலையில் கம்மாய் பாசன வாய்க்காலில் நகரி கிராமத்தில் உள்ள தொழிற்சாலைகள் கழிவுநீர் மற்றும் சாக்கடை கழிவுநீர் இந்த கம்மாய் பாசன வாய்க்காலில் சென்று விவசாய நிலங்களுக்கு கழிவுநீர் கலக்கும் வகையில் விவசாய நிலங்களை பாதிக்கும் செயலை ஐயங்கோட்டை ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலர் ஆட்களை வைத்து செய்யக்கூடிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த சிசிடிவி காட்சியை கண்டு அவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்காக இந்த 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் உள்ள விவசாய நிலங்களுக்கு தொடர்ந்து கழிவுநீர் கலந்து வருவதால் விவசாயமும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுவதாகவும், மேலும் இவ்வாறு கழிவுநீரை கலக்கும் வயலில் மது பாட்டில்கள், மருத்துவ கழிவுகள், மனித கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் என பல்வேறு கழிவுகளை விவசாய நிலங்களை கலப்பதாகவும், துர்நாற்றம் வீசுவதாகவும், விவசாயிகள் நோய் தொற்று பரவ ஏற்படுவதாகவும், அதுக்கு அபாயம் உள்ளதாகவும், இதனால் விவசாய வேலைகளுக்கு வேலையாட்கள் வருவதில்லை எனவும் விவசாயிகள் குறை கூறி வருகின்றனர். இப்போது உள்ள கால சூழ்நிலையில் விவசாயம் செய்வதே பெரும் போராட்டமாக உள்ள நிலையில் இவ்வாறு விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் வகையில் செயலை செய்வது வேதனை அளிக்கிறது என்று விவசாயிகள் புலம்புகிறார்கள். இது குறித்து கடந்த 3 ஆண்டுகளாக கிராம ஊராட்சி நிர்வாக வட்டார வளர்ச்சி அலுவலர் பலமுறை அவரிடம் கோரிக்கை அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு மாறாக தொழிற்சாலையில் எடுக்கக்கூடிய கழிவு நீரை விவசாய நிலங்களுக்கு கலக்கும் செயலில் ஊராட்சி நிர்வாகமே தற்போது செய்வது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு இது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பகுதியில் உள்ள விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.